டிஎன்பிசில மகாசாசனம் அப்படிங்கறதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. என்னென்ன மகாசாசனம் இருக்கு எல்லாத்தையும் தொகுத்து உங்களுக்கு நான் ஒரே வீடியோவா இங்க கொடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. உலகின் முதல் மகாசாசனம் அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னா முதலாம் ஜான் வெளியிட்டதை சொல்றாங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1215. சோ உலகின் முதல் மகாசாசனம் 1215. இது ஆக்சுவலி எஸ்ஏலேயே கேட்ட கொஸ்டின். அடுத்து இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா விக்டோரியா மகாராணி வெளியிட்ட பேரறிக்கையை சொல்றாங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1858 நவம்பர் 1. சோ இந்தியாவின் மகாசாசனம் விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை. இந்திய அரசியலமைப்பின் மகாசாசனம் எதை சொல்றாங்க அப்படின்னா அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்றாங்க. பார்ட் 3 தான் இந்திய அரசியலமைப்பின் மகாசாசனம்னு சொல்றாங்க. கல்விக்கான மகாசாசனம் எதை சொல்றாங்க அப்படின்னா சார்லஸ் வுட் அறிக்கையை சொல்றாங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1854. சோ கல்விக்கான மகாசாசனம் சார்லஸ் வுட் அறிக்கை 1854. பஞ்சாயத்து ராஜ்யத்தின் மகாசாசனம் எதை சொல்றோம் அப்படின்னா பல்வந்த்ராவ் மேத்தாவோட அறிக்கையை நம்ம சொல்றோம். எந்த வருஷம் அப்படின்னா 1957. சோ பஞ்சாயத்து ராஜ்யத்தின் மகாசாசனம் பல்வந்த்ராவ் மேத்தாவோட அறிக்கை 1957. நுகர்வோரின் மகாசாசனம் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா கோப்ரா ஆக்ட். எந்த வருஷம் அப்படின்னா 1986 டிசம்பர் 24. நுகர்வோரின் மகாசாசனம் கோப்ரா ஆக்ட். தல சுயாட்சிக்கான மகாசாசனம் எதை சொல்லுவோம் அப்படின்னா ரிப்பன் பிரபுவோட அறிக்கையை சொல்லுவோம். எந்த வருஷம் அப்படின்னா 1882. தல சுயாட்சிக்கான மகாசாசனம் ரிப்பன் பிரபுவோட அறிக்கை 1882. அடுத்து லாஸ்டா மிதவாதிகளின் மகாசாசனம் அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா ஆகஸ்ட் அறிக்கையை சொல்றோம். 1917. மிதவாதிகளின் மகாசாசனம் ஆகஸ்ட் அறிக்கை 1917. உங்களுக்கான கொஸ்டின், மனித குலத்தின் மகாசாசனம் எதுன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மகாசாசனத்தை பத்தி தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நம்ம கிட்ட வீடியோ ஆடியோ ஃபைல்ஸ் அவைலபிளா இருக்கு. ஏதாவது தெரியாத சப்ஜெக்ட், கஷ்டமான சப்ஜெக்டா இருந்தா வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி படிங்க. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ.